ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, காலையில் எழுந்திரிச்சு எப்போ போல் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதாவது காலையில் எழுந்திரிச்சுங்க அரிசி ஊற போட்டு அரிசி மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலும் 2 பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்குன்னா பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நெய் தீர்ந்து போச்சு. ஸோ நெய்யுக்கும் பார்த்தீங்கன்னா ஆடை எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஆடையும் உருக்கி நெய் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சுருந்தேன். சுண்டல் வந்து நைட்டே ஊற போட்டுட்டேன். அப்போ ஊற போட்டு சுண்டலும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். தென் பார்த்திங்கன்னா சுண்டலுக்கு வந்து மசாலா கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் சுண்டலுக்கு வணக்கிற மாதிரி வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு வணக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்த விழுதும் போட்டு சுண்டலை வந்து தாளித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த விழுது போட்டால் சுண்டல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அப்புறம் அதுவும் வணக்கிட்டு சுண்டல் ஃபஸ்ட்டு செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு வந்து வெங்காயம் மிளகாய் எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சோடனே குட்டி தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். ஏன்னா அவன் எந்திரிச்சா அப்புறம் எந்த வேலையுமே செய்ய முடியாது, செய்யறதுக்கு விட மாட்டான். தூக்குன்னு கிச்சனுக்குள்ளே போனாலும் எங்கே போனாலும் தூக்குன்னு சொல்லுவான். ஸோ அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொழுக்கட்டைக்கும் கார கொழுக்கட்டை தான் பண்ணேன். கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவை அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மாவை ஊற்றி நல்லா பொக்கி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை தான். ஸோ அதை அப்படியே கையில் பிடிச்சி வச்சுட்டேன். மேலே பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டைக்கு குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி கீழே வந்து கார கொழுக்கட்டையும் மேலே வந்து பால் கொழுக்கட்டைக்கும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். தென் பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை சைட் பை சைடு பால் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 2வது எடுத்து வச்ச பால் இருக்கு இல்லையா, அதில் வந்து அதை ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வேக வச்ச உருண்டையை அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு தண்ணியில் கலக்கி அதுக்குள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுனாலும் பவுடர் போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா கொதிக்க எடுத்து வச்சுட்டேன். தென் கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால், அதான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அதையும் ஊற்றி கலக்கி வச்சிட்டோம்னா பால் கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி. அதுக்கப்புறம் விநாயகர் வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விநாயகர் வந்து குட்டி விநாயகர் வாங்கியிருந்தோம். எப்போவுமே விநாயகர் சிலை வச்சதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதாவது விகிருதன் வந்து சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ அதனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் சிலை வச்சு கும்பிட்றோம். இல்லைன்னா ஃபோட்டோ மட்டும் வச்சு கும்பிட்ருவோம். ஸோ விநாயகருக்கு வந்து பூவு இதெல்லாம் வச்சுட்டு சரி செடியில் வந்து ஒரு செம்பருத்தி பூ இருந்துச்சு. ஸோ அதையும் பறிச்சுட்டு வந்து அழகாக எடுத்து வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச இந்த கொழுக்கட்டை எல்லாமே எடுத்து விநாயகருக்கு வந்து வச்சாச்சு. நான் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா சத்து மாவில் கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். சரி குட்டி பையனுக்கு அரிசி மாவு கொடுக்க வேணாம்னு சொல்லி அவனுக்கு சத்து மாவு கொழுக்கட்டை கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக சத்து மாவு கொழுக்கட்டையும் பண்ணிட்டேன். அது வந்து சாமிக்கு படைச்சிட்டு குட்டி பையனுக்கு அது கொடுத்துட்டேன். அதுவும் பால் கொழுக்கட்டையும் கொஞ்சம் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். அப்புறம் வந்து விநாயகருக்கெல்லாம் தீபாதாரணை காட்டி எல்லாமே சாமி கும்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டோட விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லி அதுக்கும் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.